இந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது ஃபெயில் ஆகாது. சாமுவேலுடைய தாயார் அன்னாள் குழந்தை இல்லாதவளாக இருக்கிறா பாருங்க, வருகிறா கர்த்தருடைய பிரசன்னத்தில். அவளுடைய சக்களத்தி ஒருத்தி, அவளுக்கு குழந்தைகள்லாம் இருக்குது. அவள் வந்து எந்நேரமும் இவ்வளோ துன்புறுத்திட்டு இருக்கிறா, உனக்கு இல்லையாக்கும் எனக்கு இருக்குதாக்கும்னு சொல்லி. இதுதான் அவளுக்கு வேலை பாருங்க. நம்ம ஊர் மாதிரி தான் அங்கேயும் அப்பவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இருந்திருக்குது. அவளை வெறுப்பேற்றிக்கிட்டே இருந்திருக்கா. அதனால் இவள் போய் வேதனை தாங்காமல் கர்த்தருக்கு முன்னால் அழுகிறா, தேம்பி தேம்பி அழுகிறா. ஆசாரின்னு நினச்சிட்டா போதையில் வந்திருக்கா போல இருக்குது. எவ்வளோ நாள் தான் போதையில் இருப்பேன்னு கேட்குறான். சொல்கிறா, ஐயா நான் போதையில் இல்லை, வருத்தத்தில் இருக்கிறேன், கர்த்தரிடத்துல என் மனசில் இருக்கிற பாரத்தை கொட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாள். அப்போ கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தவ திடீர்னு அவள் ஜெபத்தை ஒரு விஷயத்தை மாத்திரா பாருங்க. நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கா. சொல்கிற, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தையை உமக்கு நான் கொடுப்பேன். எனக்கு நீ தரணும், ஏன்னா நான் உமக்கு நான் கொடுக்கணும். உமக்கு கொடுப்பதற்காக எனக்கு ஒரு பிள்ளையை தாரும். அடுத்த வருஷமே பிள்ளை பிறந்துருச்சு. கற்பம் திறக்கப்பட்டது. கைகூடி வராத காரியம் கைகூடி வந்தது, சாத்தியமானது. வெறும் பிள்ளை பெறதை பற்று எல்லாமே அப்படி தான் பாருங்கள். சுகவீனமாக பலவீனமாக மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள் கூட, ஆண்டவரே எனக்கு உயிரை தாரும், வருஷங்களை தாரும், எனக்கு கூட்டி தாரும். நீ தந்தீர் என்றால் அந்த வருஷங்கள், அந்த உயிர், அந்த பலன், அந்த வாழ்வு உமக்காக கொடுக்குறேன், உமக்கு அர்ப்பணிக்கிறேன், உமக்காகவே வாழுவேன், உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவேன், நீர் சொல்லுகிற காரியங்களை செய்வேன், உமக்காக அதை செய்வேன். என்னுடைய நஷ்டத்தில் இயங்குகிற வியாபாரத்தை, தொழிலில் கையின் பிரயாசங்களை, ஒன்றுமில்லாமல் இருக்கிற அந்த கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணி, பலுக பண்ணி, பெருக பண்ணி ஆசீர்வதித்து என்னை வளமானவன் ஆக்கினீர் என்றால், எனக்கு கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை வைத்து உமக்காக நான் காரியங்களை செய்வேன், அதை உமக்கென்று அர்ப்பணிப்பேன். அதற்காகவே நான் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் விளங்கும்படியாக, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக, உயர்த்தப்படும்படியாக, எல்லாரும் கண்டு உம்மை மகிமைப்படுத்தும்படியாக என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. நிமித்தமாக என்னை ஆசீர்வதியும். நிமித்தமாக என்னை இந்த மரண படுக்கையிலிருந்து எழுப்பும். நிமித்தமாக எனக்கு சுகம் தாரும். உமக்காக நான் வாழும்படியாக. ஜெபம் வேற லெவலில் போயிடுது பாருங்க. ஒரு தடவையும் ஜெபம் வேறு வேறு மாதிரி ஜெபம் கற்றுக்கிறோம் இல்லையா? பழைய ஜெபத்தையே பண்ணிருக்காதீங்க, இப்படி பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே என்னுடைய முயற்சிகளை எனக்கு வெற்றி தருவீராக, ஏன்னா உம்முடைய நாமம் உயர்த்த, நான் உமக்காக வாழுகிறவன், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், உமக்காக நான் வாழுகிறவன், உம்முடைய நாம மகிமைக்காக நான் வாழுகிறவன். எனக்கு உயர்வு உண்டானால் அதில் உமக்கு தான் மகிமை. ஆகவே என்னை ஆசீர்வதியும். அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது என்று நீங்களே